ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த முறுக்குக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு மாவை நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக இந்த மெத்தடில் முறுக்கு மாவு அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்து முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கேன், தோல் நீக்கினது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த உளுந்து ஓரளவுக்கு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அதே சமயம் லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த உளுந்தோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக இதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப ப்ரௌன் கலரில் மாற தேவையில்லை. ஏன்னா அப்படி ரொம்ப ப்ரௌன் கலரில் மாறிச்சுன்னா முறுக்குமே பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கும், அதாவது செவந்து போயிடும். இப்போ ஓரளவுக்கு இது நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த வானலியில் சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூட்டோடவே நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உடச்ச கடலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சட்னிக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்தோம்னா அதிலே அது நல்லா லைட்டாக வறுபட்டுடும். இந்த பொட்டுக்கடலையை நம்ம வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி சேர்த்துக்கிட்டோம்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த பொட்டுக்கடலையோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு, பொட்டுக்கடலையோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 கிலோ பச்சரிசிக்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு நம்ம 200 கிராம் அளவுக்கு உளுந்தும் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பச்சரிசி கடையிலேருந்து வாங்கின பச்சரிசி தான். இதை நல்லா புடச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை ஊற வைக்கல, அலசவும் கிடையாது. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்தையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு உளுந்து, 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. 1 கிலோ அளவுக்கு அரிசிக்கு நம்ம 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும், 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். இப்போ இந்த வறுத்த உளுந்தும் உடச்ச கடலையும் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 5 கிலோ அரிசிக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே இது வீடியோக்காக ஒரு 2 கிலோ தனியாக செஞ்சு காமிச்சிருந்தேன். அதையுமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அரைச்சிட்டு. இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு முறுக்கு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ 1 கிலோ அளவுக்கு முறுக்குக்கு நான் 8 டம்ளர் அளவுக்கு மாவு இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 750லேருந்து ஒரு 800 கிராம் இருக்கும். மொத்தமாக சேர்த்து 8 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவு நம்ம நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மில்லில் கொடுத்து அரைச்ச மாவாக இருந்தால் கூட நம்ம இதை சலிச்சிட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதில் அரைப்படாமல் அரிசி ஏதாவது இருக்கலாம். அது முறுக்கு செய்யும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம முறுக்கு மாவு அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம் மில்லிலேருந்துன்னா அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா சலிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக முறுக்கு மாவு நம்ம நல்லா ஆற வச்சிடணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது நல்லா 1 வருஷத்துக்கு மேலவும் பூச்சி பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் சலித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்பெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எள்ளு சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது அது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும், அந்த எள்ளோட டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா. இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. இந்த மாதிரி அதிகமாக ஓமம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அது அந்த முறுக்குக்கு ஒரு மாதிரியான கசப்பான ஒரு சுவை கொடுக்கும். அதனால் ஓமம் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மொத்தமாக 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நாம் இன்றைக்கி 8 டம்ளர் அளவுக்கு மொத்தமாக இந்த முறுக்கு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நமக்கு. இது கொதிக்கும் போது இதில் மொத்தமாக 7 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம 8 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தோம். அதுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான், அதாவது ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு கம்மியாக தான் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இதை கிளறும் போது, அதாவது டோ ரெடி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தண்ணி வந்து அதிகமாக இழுக்கும், சில அரிசி மாவு வந்து கம்மியாக இழுக்கும். அதனால் நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற அரிசி மாவு விடவும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணியில் மொத்தமாக 7 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா வந்த பிறகு இப்போ நம்ம மாவு வந்து சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கலந்து வச்சுடுவோம். ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரத்துக்கு அந்த மாவு வந்து மாற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மாவு வந்து நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம சுடு தண்ணியில் தானே இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம், மாவோட டோ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இதே முறுக்கு மாவை நம்ம நார்மலான பச்சை தண்ணியில் நார்மல் வாட்டரில் வந்து சேர்த்து கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துருக்கேன்னா, மேக்ஸிமம் அரிசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அரிசி வந்து நல்லா காயாமல் இருந்திருந்தால் கூட வந்து சம்டைம்ஸ் இந்த முறுக்கு வந்து ஒழுங்காக வராது. அதுவே நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, முறுக்கு மாவு, அந்த மாதிரி ரெடி பண்ணி முறுக்கு செய்யும்போது அந்த முறுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். நார்மலாக நம்ம பச்சை தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது அதோட அந்த லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த முறுக்கு மாவில் சுடு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து இதில் வந்து குறையணும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி எடுத்துட்டு நம்ம இந்த மாவை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்து மாவு ரெடி பண்ணிக்கணும். முறுக்குக்கு எப்போவுமே மாவு வந்து நல்லா எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து அந்த பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் முறுக்கு மாவு. இப்போ அடுத்ததாக முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் முறுக்கு குழாய் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது, நிறைய பாத்திர கடைகளில் கூட கிடைக்கிது. நம்ம இதே மாடலில் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து தேன் குழல் அச்சு வந்து சேர்த்துட்டு இந்த முறுக்கு குழாயில் தேவையான அளவுக்கு முறுக்கு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு குழாய் பயன்படுத்தி நம்ம முறுக்கு மிக்சர்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கை வலிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு குழாய் வாங்கி உங்களுக்கு ரொம்ப வந்து வேலையை மிச்சம் பண்ணி கொடுக்கும், அதாவது கை வலியை வந்து குறைச்சி கொடுக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மாவு சேர்த்தாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அது அப்படியே நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த முறுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம முறுக்கு ஷேப்புக்கு அழகாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ரவுண்டாக இந்த முறுக்கு மாவு வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த முறுக்கு மாவை நம்ம குட்டி குட்டி பிளேட்ஸில் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வெள்ளை துணியில் வந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாம். இது வந்து உடையாது, அதே சமயம் அந்த தட்டுலேயோ இல்லை அந்த துணிலேயோ வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு முறுக்காக இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே முறுக்கு செய்யும்போது நல்லா மீடியமோடும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹையாக தான் இருக்கணும் முறுக்குக்கு. அதே மாதிரி முறுக்கு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்தோம்னா உடனே மேலே எழும்பி வரணும். அப்போது தான் எண்ணெயோட காய்ச்சல் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எண்ணெயோட சூடு வந்து முறுக்கு பொரிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் முறுக்கு வந்து அடியில் போய் நின்று அதுக்கப்புறம் பொறுமையாக மேலே எழும்பி வரும். அந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகணும் அர்த்தம். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முறுக்காக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக தான் இருக்கும், செவக்காது. இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு இது கிறிஸ்பியான பிறகு இதோட பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகு 1 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலே வச்சுருந்து எடுக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் முறுக்கு மாவை.
ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு இப்போ பாருங்கள் பபிள்ஸ் ஆல்மோஸ்ட் அடங்கிடுச்சு. இருந்தாலும் நான் மறுபடிக்கும் ஒரு 2 டைம் இந்த முறுக்கை நல்லா திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது இந்த முறுக்கு கேரண்டியாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த முறுக்கை 2 சைடும் திருப்பி விட்டு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டு முறுக்கும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலையே முறுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு அதிலேருந்து முறுக்கு சூப்பராக சுட சுட ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையான நேரத்துலலாம் எடுத்து போட்டு அழகாக முறுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா நம்ம வீட்டிலேயே செய்கிறதெல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். முறுக்கு மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல கிறிஸ்பியான முறுக்கை வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் இந்த முறுக்கு செய்கிறது, ஈஸியான மெத்தட் தான். இந்த மழை காலங்களில் குளிர்காலங்கள்லாம் நமக்கு வந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஏன்னா அரிசியை வந்து அலசி நம்ம காய வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம ஜஸ்ட்டு நம்ம முரத்தில் போட்டு புடச்சிக்கலாம். அதோட டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கிடும். அப்படி இல்லாட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கு மாவை உங்கள் வீட்டில் செய்யுங்க. அதுலேருந்து முறுக்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும், கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.